வணக்கம். இந்து மதம் ஜாதியை கெட்டியா பிடிச்சிருக்கு. ஒருவனுக்கு ஒருவன் மேல் கீழ் என்கிற படிநிலையை உருவாக்கி வச்சிருக்குன்னு சொல்லி, எல்லா சாஸ்திரங்களையும், சம்பிரதாயங்களையும், மூட பழக்கங்களையும், இதிகாசங்களையும் கடுமையாக எதிர்த்து பேசியவர் தான் தந்தை பெரியார் என்பது எல்லோருக்கும் தெரியும். அதனாலதான் அவர் கடவுள் மறுப்ப தீவிரமா பேசினாருன்னு தமிழ்நாட்டு அளவுல, ஏன் இந்திய அளவுல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். சரி, ஏன் இதெல்லாம் பேசினார்? இந்து மதத்துக்கு பதிலா அவர் என்ன சொன்னார்? எதை ஒற்றுமைப்படுத்தி பேசினார் அப்படிங்கிறத பெருசா இங்க யாருமே சொல்றது இல்ல. அதற்கான ஒரு பதிவாதான் இந்த பதிவு இருக்கும். தந்தை பெரியார் பேசின இந்த கருத்துக்களை முழுமையா நீங்க பாருங்க. என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேர்மையான கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம பேசுவோம். சரி, தந்தை பெரியார் என்ன பேசினார் தெரிஞ்சுப்போம் வாங்க. குறிப்பா தந்தை பெரியார் புத்தரின் கருத்துக்களை பெருமையா தன் வாழ்நாள் முழுவதும் பேசியிருக்கிறார். புத்தர் விழா நடத்தியிருக்கிறார். எல்லா மாவட்டங்களிலும் பௌத்தத்தை பற்றி, புத்தரை பற்றி பேசியிருக்கிறார். புத்தரை பற்றியும் பௌத்தத்தையும் பற்றியும் அப்படி என்ன சொல்றாரு அப்படின்னா, புத்தருடைய கருத்துக்களை அழிப்பதற்காகத்தான் இந்து மத இதிகாசங்கள், புராணங்கள், நாயன்மார்கள், பல சைவ தீர்த்தங்கள், இப்படிப்பட்ட விஷயங்கள், வெங்காயங்கள் வந்ததுன்னு சொல்றாரு. இதையெல்லாம் ஏன் உருவாக்கப்பட்டது அப்படின்னு அவர் சொல்றாரு அப்படின்னா, புத்தரின் அறிவு கருத்தை, புத்தரின் ஒரு ஜனநாயக கருத்தை, புத்தரின் சமத்துவ கருத்தை ஒழிப்பதற்காக பார்ப்பனர்களால் உருவாக்கப்பட்டதுதான் வர்ணாசிரமம், வர்ணாசிரம தத்துவம்னு தந்தை பெரியார் சொல்றார். இந்த கருத்தை தான் தந்தை பெரியார் அவர்கள் மக்கள் மத்தியில முன் வச்சு கருத்து கழகத்தை ஏற்படுத்தினார் தமிழ்நாடு முழுக்க. அது மட்டும் இல்லாம புத்தரோட அறிவு கொள்கையை அழிக்கவே இந்து மத கடவுள்கள் அவதாரம் எடுத்தது அப்படின்னு சொல்றாரு. ராமாயணத்துல கூட புத்தரை நாஸ்திகன், திருடன், நாட்டிலே இருக்கக்கூடாதவன் எழுதி வச்சிருக்குன்னு சொல்றாரு. தேவாரங்கள்ல நாயன்மார்கள் புத்தரை பற்றி, அவருடைய கொள்கையை பற்றி ரொம்ப கேவலமா பாடி வச்சிருக்கிறாங்க. எதுல? தேவாரங்கள்ல நாயன்மார்கள் புத்தரை பற்றியும் அவருடைய கொள்கையை பற்றியும் ரொம்ப கேவலமா பாடி வச்சிருக்கிறாங்க. சமண பௌத்த பெண்களை கற்பழிக்க தங்களுக்கு வரம் வேணும்னு கடவுளை பார்த்து வேண்டி இருக்கிறாங்க. ஆழ்வார்களும் நாயன்மார்களும் புத்தரை அழிக்கிற வேலையில ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில அம்பலப்படுத்தி இருக்கிறார் தந்தை பெரியார் அவர்கள். இப்படி எல்லாம் இழிவுபடுத்தினது இல்லாம கூடவே என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, புத்த ஜைனர்களை கொன்று அவங்களுடைய மடங்களை தீ வைத்து அழிச்சு இருக்கிறாங்க. இப்படி எல்லாத்தையும் செய்துட்டு புத்தரை மகாவிஷ்ணுவோட 11வது அவதாரம்னு புகழ்றாங்க. புத்த நெறிக்கு களங்கத்தை ஏற்படுத்துறாங்கன்னு சொல்லி களமாடி இருக்கிறார் தந்தை பெரியார். நாம பார்த்ததுலயே இந்த இந்தியாவிலேயே முதலாவதா தோன்றிய அறிவாளி புத்தர் தான், வேற யாருமே கிடையாது. அவர் தான் முதல் அறிவாளி. தோழர்களே, இந்த நாட்டுல கடவுளின் அவதாரங்கள் எல்லாம் புத்தனுக்கு பிறகுதான் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. யாருக்கு பிறகு? புத்தனுக்கு பிறகுதான் ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு தந்தை பெரியார் சொல்றாரு. அதுவும் புத்தருடைய எதுக்காக உருவாக்கப்படுறாங்க? அவருடைய அறிவு கொள்கையை ஒழிக்கிறதுக்காக தான் இங்க கடவுள்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. புத்தருக்கு முன்னாடி பார்ப்பனர்களுக்கு கடவுள் இல்ல. ஆரியர்களின் வேதங்கள்ல கடவுள்னு ஒரு விஷயமே குறிப்பிடவே படல. ஆனா தேவர்கள் இருந்திருக்கிறாங்க. யார் இருந்திருக்கிறாங்க? தேவர்கள் இருந்திருக்கிறாங்க. தேவர்களை தான் வழிபடவும் செய்திருக்கிறாங்க. இடி, மின்னல், மழை, வெயில், காற்று, நெருப்பு, தண்ணீர், சூரியன், விஷ்ணு, சிவன், யமன், இந்திரன், இப்படி இயற்கை நிகழ்ச்சிகளை தான் இந்த பாவி பசங்க தேவர்களா உருவாக்கி வழிபாடு செய்திருக்கிறாங்க. இந்த இயற்கையான சில விஷயங்களை தான் கடவுளா வழிபடுறாங்க அப்படின்னு புத்தருக்கு பிறகுதான் ராமன், கிருஷ்ணன் கதைகள் எல்லாம் உற்பத்தி செய்யறாங்க. புத்தருக்கு பிறகுதான் பாரதம், ராமாயணம், உபநிஷங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு. நான் சொன்னதுக்கு, அதாவது தந்தை பெரியார் சொன்னதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்பாங்க. நான் இந்த எல்லா விஷயத்திலையும் புத்தர் இருப்பாருன்னு நீங்களே கவனிச்சு பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். அதையும் சேர்த்து சொல்றாரு. தோழர்களே, புத்தர் வாழ்ந்த 2600 வருஷங்களுக்கு முன்னாடி புத்தருடைய அறிவு கொள்கையானது அந்த காலத்துல எப்படி வேகமா பரவிச்சு அப்படின்னா, பஞ்சின் நெருப்பு எப்படி பத்திக்குமோ அது போல புத்தரினுடைய கொள்கைகள் இந்த உலகம் முழுக்க பரவி இருக்கு. புத்தர் பிறந்த நாடு இங்க இருந்து ஒரு 1500 கிட்டத்தட்ட ஒரு 2000 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தாலும் 2600 வருஷங்களுக்கு முன்னாடி அந்த நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் எந்த மாதிரியான போக்குவரத்து வசதிகள் இருந்தது? ஒண்ணுமே இல்லையே. நல்ல சாலை வசதி இல்லாத காலத்துல, காடும் மலையும் புதிரும் நிறைந்த அந்த காலத்துல எப்படி இமயமலை ஓரத்துல இருந்து புத்தருடைய கொள்கையை கன்னியாகுமரி வரை பரவியதுன்னு நினைச்சு பார்க்கவே எனக்கு ஆச்சரியமா இருக்குன்னு தந்தை பெரியார் சொல்றார். குறிப்பா தஞ்சை, திருச்சி மாவட்டங்கள் தான் புத்தருடைய கொள்கை அதிகமா பரவி இருக்கு. தஞ்சை, திருச்சி மாவட்டங்கள்ல பௌத்த மாவட்டங்கள்னு சொல்ற அளவுக்கு அவங்களுடைய அடையாளங்கள் பல பரவலா இருந்திருக்கு. கன்னியாகுமரியோட நிக்காம இலங்கை வரை இந்த பௌத்தம் பரவி இருக்கு. இந்த அறிவு மார்க்கம் எந்த மண்ணுல உருவாச்சோ அந்த நாட்டிலேயே நாதி இல்லாம போயிடுச்சு. அந்த அறிவு மார்க்கத்தை பார்ப்பனர்கள் அழிச்சு நாசப்படுத்தி மக்களை எல்லாம் வெறும் நம்பிக்கைவாதிகளா ஆக்கிட்டாங்க. குறிப்பா தஞ்சை, திருச்சி போன்ற மாவட்டங்கள்ல புத்த மார்க்கம் ஒரு காலத்துல ரொம்ப செல்வாக்கோடு இருந்திருக்கு. எந்தெந்த மாவட்டம்? தஞ்சை, திருச்சி. அங்க ஆண்ட மன்னர்கள் எல்லாம் பார்ப்பனர்கள் கையகப்படுத்திக்கிட்டதால புத்த மார்க்கத்தை ஒழிச்சாங்க. புத்த மடாலயங்களை தரைமட்டமாக்கி இருக்கிறாங்க. இந்து மத கோவில்களா அந்த புத்த மடாலயங்களை மாத்தி இருக்கிறாங்க. புத்த சமணர்களை எல்லாம் பனங்காய வெட்டுறது போல, சீவுறது போல தலையை வெட்டி கொலை செய்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம புத்த சமணர்களை ஆயிரக்கணக்கில் கழுவில் ஏற்றி கொலை செய்திருக்கிறாங்க அப்படின்னு தந்தை பெரியார் பரப்புரை செய்திருக்கிறார்.
புத்த மடங்களும் கோவில்களும் இருந்த இடங்கள்ல ஏராளமான மூட நம்பிக்கை கோவில்களும் குளங்களும் உருவாக்கி இன்னைக்கு எல்லாரும் அது புண்ணிய ஸ்தலமா தன்னுடைய பாவத்தை போக்குற இடமா மாத்தி வச்சிருக்கிறாங்க. வேத சம்பந்தமான கருத்துகளுக்கும் காரியங்களுக்கும் எதிர்ப்பு ஏற்பட்டது புத்தராலதான். புத்தர் தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிச்சதுனாலதான் இந்த அவதாரங்கள் புராணங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டதுன்னு நான் மறுபடியும் சொல்றேன்னு தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய பேச்சில குறிப்பிட்டார். நான் முன்னாடி சொன்னது போல எத்தனை கோவில்களையும் ஆழ்வார்களையும் நாயன்மார்களையும் ஏற்படுத்தியது புத்தருடைய அறிவு கொள்கையை அழிக்கத்தான் இவங்க எல்லாம் இதெல்லாம் உருவாக்குனாங்க. இந்த நாட்டுல சமீப காலத்துல அறிமுகப்படுத்தப்பட்ட ராமகிருஷ்ண பரமஹம்சர், இந்த இந்து மகரிஷி எல்லாம் கூட புத்த நெறியை அழிக்கிறதுக்காக தான், மக்கள் அறிவு வழியில ஈடுபட்டு அவங்க ஒரு விழிப்படைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு தந்தை பெரியார் சொல்றாரு. தோழர்களே, புத்தனுடைய அறிவு பிரச்சாரத்துல உலகமே கண் விழிச்சுதுன்னு சொல்லலாம். பல கடவுள்களையும் பல உருவங்களையும் வணங்கிட்டு காட்டு மிராண்டிகளாக இருந்த வெள்ளையர்கள் கூட இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாலதான் அது அத்தனையும் சுருங்கி ஒரே கடவுளாக உருவமற்றதாக ஏற்றுக்கொண்டார்கள்னு சொன்னா அது புத்தருக்கு 600 வருஷங்களுக்கு பின்னாடிதான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எப்போ சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, விடுதலை இதழ்ல ஜூன் 4, 1962 இவர் தந்தை பெரியார் பேசின செய்தி வெளியாகிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் தந்தை பெரியாரை மற்றவங்க சொன்னாங்க, அவன் சொன்னான், இவன் சொன்னான்னு நம்புறதை விட நீங்களே அந்த மனுஷன் என்னதான் சொன்னாருன்னு படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கணும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு ஐயன் வள்ளுவர் சொல்றார். என்ன சொல்றார் தெரியுமா? எந்த ஒரு செய்தியையும் எவர் சொன்னாலும் அதை அப்படியே நம்பாமல் அதன் உண்மைத்தன்மையை ஆராய்ந்து அறிவதே சிறந்த அறிவாகும்னு ஐயன் வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். தந்தை பெரியாரை விமர்சனம் பண்ணணும்னா அவரை பற்றி எல்லாத்தையும் எல்லா வரலாறையும் படித்து விட்டு விமர்சனம் பண்ணுங்க. அதுதான் அறிவுடையோருக்கு சிறந்த செயலா இருக்கும்னு நான் பாக்குறேன். தந்தை பெரியாரை விமர்சிக்கிற சில அம்பேத்கரியவாதிகளுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன், புரியுதான்னு பாருங்க. பாபா சாஹிப் அம்பேத்கரினுடைய கொள்கையை, சிந்தனையை, தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட நீங்க எத்தனை பேரு பாபா சாஹிப் அம்பேத்கர் நமக்கு வழிகாட்டி சென்ற பௌத்த மார்க்கத்தை பின்பற்றுகிறோம்? பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் பௌத்தம் ஏற்று இந்த வருஷத்தோட 70 வருஷம் ஆக போகுது. எத்தனை பேரு பௌத்தம் தழுவி இருக்கிறோம்? தங்கள் வீடுகள்ல இருக்கிறவங்கள பௌத்தத்தை தழுவ வைத்திருக்கிறோம், பௌத்தத்தை பரப்புரை செய்திருக்கிறோம், பௌத்த கொள்கையை நம்முடைய வாழ்க்கையில பின்பற்றி இருக்கிறோம். நம்மள சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வாய் நிறைய அம்பேத்கரியம் பேசிக்கிட்டு ஜெய்பீம் சொல்லிக்கிட்டு பைபிள தூக்கிக்கிட்டு சர்ச்சுக்கு போறோம், இல்லைன்னா பட்டையும் கொட்டையும் போட்டுக்கிட்டு இந்து மத கோவில்களுக்கு யாத்திரை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, இஸ்லாத்துல சாதி இல்லைன்னு இஸ்லாமியரா மாறிக்கிட்டு குரான் படிச்சுட்டு இருக்கீங்க. குறைஞ்சபட்சம் நீங்க பாபா சாஹிப் அம்பேத்கர் சொன்னதை செய்யல, உங்க வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தவும் செய்யல. ஆக நம்மள சிலரோட நிலைமையே இப்படி இருக்கும் பொழுது, நாமளே இப்படி இருக்கும் பொழுது, வயசுல சின்னவரா இருந்தாலும் பாபா சாஹிப் அம்பேத்கர் தான் என் தலைவர்னு சொன்னார்ல தந்தை பெரியார். சொன்னது மட்டும் இல்ல, நம்முடைய தலைவர்கள் பண்டிதர் அயோத்திதாசர் பாபா சாஹிப் அம்பேத்கர் காட்டிய பௌத்தத்தை பரப்புரை செய்திருக்கிறார். தமிழகத்துல கூட்டங்கள்ல பேசி இருக்கிறார். இந்து மதத்துக்கு எதிராக கருத்து கழகத்தை செய்திருக்கிறார். நம்முடைய தலைவர்களை அவர் அழைத்து பௌத்த மாநாடுகள்ல பேச வச்சிருக்கிறாங்க. நீங்க சொல்ற மாதிரி நம்முடைய சிந்தனைகளை லாவகமா அவர் எடுத்து, தந்தை பெரியார் எடுத்து பேசிக்கிட்டாருன்னு வைங்க, இருந்துட்டு போகட்டும். அவர் எந்த இடத்துலயும் மறுத்து நான் தான் இதை சொன்னேன்னு சொல்லிக்கலையே. இங்கேயா சொல்லி இருக்கிறாரா? இல்லையே. எல்லாத்தையும் பண்டிதர் அயோத்திதாசர், பாபா சாஹிப் அம்பேத்கர், புத்தர் கிட்ட இருந்துதான் நான் எடுத்து பேசுறேன்னு வெளிப்படையா பேசி இருக்கிறாரு. இது போதாதா உங்களுக்கு? சரி, அவருக்கு மார்க்கெட்டிங் செய்யற யுக்தி தெரிஞ்சிருக்குப்பா, அதனால அவர் பண்ணாரு, பிரபலமாச்சு, உங்களுக்கு தெரியல, அவ்வளவுதானே. ஆக புத்தருடைய கொள்கையில தான் நாம தமிழ்நாடு முழுக்க தந்தை பெரியார் அவர்கள் பரப்புரை செய்திருக்கிறார். புத்தர் மாநாடுகளை நடத்தி இருக்கிறார். அவர் பிறந்த மாவட்டமான ஈரோட்டுல புத்தர் மாநாடு நடத்தி இருக்கிறார். பல புத்தர் மாநாடுகள் அவர் கலந்துகிட்டது மட்டும் இல்லாம அங்க சிறப்புரையாற்றி இருக்கிறார். இன்னும் தெளிவா சொல்றேன் பாருங்க, லயோலா மாநாட்டுல கூட, மலேசியாவில நடந்த மாநாட்டுல கூட பாபா சாஹிப் அம்பேத்கரோட தந்தை பெரியாரும் கலந்துகிட்டு இருக்கிறார். இதுதான் உண்மையான வரலாறு. சில பேருக்கு பெரியார் மீது ஒரு வெறுப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த வெறுப்பு எதன் அடிப்படையில் ஏற்பட்டதுன்னா, திராவிட கட்சிகளின் மேல இருக்கக்கூடிய கோவத்தால, அதிகாரத்தை பகிர்ந்தளிக்காத அந்த கோவத்தால பெரியார் மேல அந்த வெறுப்பை உமிழ்றீங்க. இதை எப்படி நான் ஏத்துக்க முடியும்? முடியாது கண்டிப்பா. என்ன பொறுத்த வரைக்கும் பாபா சாஹிப் அம்பேத்கரினுடைய பார்வையில் இருந்துதான் நான் தந்தை பெரியாரை பார்க்கிறேன். அப்படிதான் நம்ம பார்க்கணும். தந்தை பெரியாருடைய கருத்தை, உழைப்ப முழுசா படிச்சு அந்த கருத்துல உண்மை இருக்கா இல்லையான்னு தான் நாம நம்பணும், விமர்சிக்கணும், பேசணும். தந்தை பெரியாரை பற்றி படிக்காமலோ அல்லது அவரை பற்றி தெரிந்து கொள்ளாமலோ பொத்தாம் பொதுவா பேசக்கூடாது. அப்படி பேசுற ஆள் நானும் கிடையாது. இந்த பக்கத்துல இருந்து தந்தை பெரியாரை பேசக்கூடிய இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய சில தோழர்கள் என்ன கேக்குறாங்கன்னா, நீங்க தந்தை பெரியாரை ஏன் பெருசா பேசலன்னு கேக்குறாங்க. நான் தந்தை பெரியாரை பேசாமல் கிடையாது, பேசியிருக்கிறேன். பாபா சாஹிப் அம்பேத்கர் அதிகமா தேவைப்படுகிறார் என்பதனால் பாபா சாஹிப் அம்பேத்கரை பற்றி அதிகமாக பேசுகிறேன்.
தந்தை பெரியாரை பற்றி போதுமான அளவுக்கு அவர் சார்ந்த இயக்கங்களே சரியா பேசல. குறிப்பா உண்மையான வரலாற பெருசா பேசல. அது உண்மைதானே? சும்மா பொத்தாம் பொதுவா பேசுறாங்களே தவிர, அவர் என்ன மாதிரியான உழைப்பை செய்தார், எதை நோக்கி அவர் பயணம் பண்ணாருன்னு தமிழக மக்களுக்கு இன்னைக்கு எடுத்துரைக்காம தானே இருக்கிறாங்க. தந்தை பெரியார் என்பவர் புத்தரின் கொள்கைகளை தான் தமிழ்நாட்டுல பரப்பினார். அம்பேத்கரினுடைய சிந்தனைகள் தான் அவர் புத்தகங்களாக எழுதினார். தன்னுடைய எழுத்துக்களாக அவர் பரவலாக்கினார். இதுதான் உண்மையான வரலாறு. ஆக அந்த அளவுல தான் நாம தந்தை பெரியாரை புரிஞ்சுக்கணும். எந்த விமர்சனமாக இருந்தாலும் செய்யுங்க, வேணான்னு சொல்லல. தந்தை பெரியாரை அவருடைய ஆரம்பம் முதல், அவருடைய ஆரம்ப வாழ்க்கையிலிருந்து கடைசி வரை அவருடைய கருத்துக்களை படிச்சுட்டு அதன் மீது நாம விமர்சனம் பண்ணணும், வைக்கணும். தவறு கிடையாது. ஆனா படிக்காம வைக்கக்கூடிய விமர்சனம்ங்கிறது தவறு. அதுதான் எல்லாருக்கும் பொருந்தும். படிச்சுட்டு நீங்க விமர்சனம் வைங்க அப்படின்றத இதன் மூலமா நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.